தவறாத மன்னனுக்கு மனைவியாய் வாய்க்கப்பட்ட உத்தமியாய் இருக்க முடியான அந்த சுதேட்சனை அம்மன் இருந்தா யாரோ ஒரு அனாத பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்குதான் சொல்றேம்மா. மந்திரி சொல்லுப்பா. உங்களை காண யாரோ ஒரு அனாதை பொண்ணுமா? அனாதை பொண்ணா? ஆமா. என்னடா சொல்ற? உங்களை பார்க்கணுமா? சரி, உங்க வாடி வந்திருக்காங்க. யாரா இருந்தாலும் வரசொல் பார்க்கறேன். ஆமா. என்ன காரணம் கேட்கறியா? உன்னை பார்த்தால் அந்த தேவதைகள் மேற்கு கிடையாது. அதற்கு அழகாக சுந்தரமாய் வந்து பசுங்கிலியே பார்த்தால் ஏண்டா பொண்ணு புகழ்ந்து பேசக்கூடாதும்மா. நீங்களும் ஒரு பொண்ணு தான், நானும் ஒரு பொண்ணு தான். சரி, அந்த இடத்திலே இருக்க முடியாத தேவதை கூட அழகா இருக்க மாட்டாங்க. ஆனா சுந்திரத்தை போல் வந்து உதித்த சுந்தரம் என்றால் அழகு. அந்த சுந்திரமே உன்னை பார்த்தால் தோற்று என் காலில் விந்துக்கும். நான் தான் உன் காலில். அம்மா என்னம்மா சொல்றாங்க? அம்மா அப்படின்னாலும் என்னை தேடி வந்திருக்கிறியே, நீ யாரம்மா? எங்களுடைய மச்ச நாட்டை தேடி வந்திருக்கிறிய அம்மா. நீ யாரு? உன் ஊர் எது? என் பேர் எதுன்னு கேட்கணுமா? ஆமாம்மா. அம்மா ஓ சீர்பெரும் விராட அம்மா அவருக்கு நீ பாரியா? அவருக்கு பாரியா? அம்மா பாவையே அவருக்கு பாரியா? அம்மா பாவையே. அம்மா அவர்கள் இந்திர பிரஸ்தா. அம்மா அவர்கள் எழுடைய இந்திர பிரஸ்தா. அம்மா விந்தை பேர் பாண்டி மைந்தர்கள். இந்திரபிரசத்தமா? ஆமா. சரி, அவர்கள் பகடைகள் ஆடி ஐவருந்த பட்டம் துளைத்தான். அவர்கள் துளைத்து ஐவர் அவர்கள் 12 ஆண்டாய் ஐவரும் பாரா முகமா. அம்மன் அருகில் இருந்து நான் ஆடை பூஷணங்கள் அம்மன் பரிமளகந்தம். அம்மா பரிமளகந்தம். பாஞ்சாலி அம்மனுக்கு பாங்குடன் பூசம். பாஞ்சாலி அம்மனுக்கு பாங்குடன் பூசம். என்னை விரத சாரணி எனவே விரத சாரணி
பாஞ்சாலி அம்மன் பாண்டவர்கள் பங்காளி கொடுமையாலே 12 வனம் சென்று விட்டார்கள். பாஞ்சாலி அம்மனுக்கு நான் தொண்டு வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னை அழைத்து அந்த பாஞ்சாலி அம்மன், அடிய வண்ணன் மகளே, நான் வருவதற்கு ஓராண்டு காலம் ஆகும். நீ எந்த நாட்டியாவது சென்று எந்த பெண்ணுக்காவது பணிவிட வேலை செய்து கொண்டிரு. நாங்கள் மீண்டும் நாட்டுக்கு வந்த உடனே எனக்கு பணிவிட வேலை செய்ய வந்துடலாம் அப்படி என்று சொல்லிவிட்டு அம்மன் பாஞ்சாலியும் பாண்டவர்களும் எங்கேயோ சென்று மறைந்து விட்டார்கள். எந்த நாடு நீதியான நாடு, எந்த நாட்டிலே நம் கற்பு பறிபோகாமல் இருக்கும், மற்ற நாடுதான் நீதியை ஈவு இதற்கும் தயவு தாட்சணும் உள்ள நாடு என்று கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கிற அம்மா 1 வருஷ காலம் மட்டும் எனக்கு உண்ண உணவும் உடுத்துவதற்கு ஆடையும் கொடுத்தார். காலம் பூராவும் உங்களுக்கு அடிமையா இருப்போம். அப்படின்னாலும் உனக்கு யாரும் துணைவர் யாரும் கிடையாதா? வராதம்மா. அம்மா அனாதை என்று சொன்ன அதன் பிறகு கட்டண புருஷன் இருப்பாங்க. கட்டண புருஷன் இல்லைன்னா சொல்லுவாங்க. கழுத்துல தாலி இருக்கு அப்படின்னு அதை என்று சொல்லும்படியான வார்த்தைய வாயில வந்துடுமா? எனக்கு புருஷாக்கள் இருக்காங்கம்மா. இருக்கிறாங்களா? யாரு சொல்லுவாங்க? புருஷாக்கள் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன். அப்ப புருஷாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அம்மா, என் புருஷாக்களை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் அம்மா. சரி, ஆம்படியானவனை பத்தி அம்மா, இந்த அண்டமும் புருஷாக்கள் 5 பேருமா எனக்கு ஆம்படியா. ஒருத்தர் 2 பேர் இல்ல. சரி, 5 பேர். ஆமா, ஆகாய கந்தரவர்கள் என்னை பூமியிலே உலாவ விட்டு கேசரிய மார்க்கமாக என்னையே வட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஏன்னா என் மேல காற்று கூட வீசாமல் பாதுகாப்பாக எனக்கு துணையாக இருக்கிறார்கள். தற்சமயம் என் அருகாமையிலே இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால் நான் அனாதைன்னு சொல்ல முடியாத வார்த்தை வந்துருச்சுமா. சரி, அப்படின்னாலும் இன்னொரு சதிகமாச்சு. உன் பூந்தாலும் முடி அலைஞ்சாதான் ஒரு பொண்ணுக்கு முடி அழுந்தால் குடி அலையும். குடி அழுந்தால் அதனால சீப்பு நம்ம கூட அரண்மனை சீப்பு பூ எடுத்துவா பூ எடுத்துவா. ஏய், பூ கொடுமா. நான் சொல்ற மாரி கம்மா
என்னை வைப்பேன் உந்தானுக்கு என்ன தரவலையா? என்ன சொல்ற? எனக்கு வேணாம்மா. எனக்கு எண்ணெய் வேணாம், எனக்கு பூவும் வேணாம், பொட்டு வேணாம்மா. என் நாட்டுல இருக்கிற பெண்கள், என்னுடைய நாட்டுல இருக்கிற பெண்கள் என்னை மாதிரியே இருக்கணும். கூந்தல் நாளை விட மாட்டேன். நீ கூந்தல் எதனால இந்த மாதிரி கூந்தல் வச்சிருக்கிற நீ? எதனால? என்ன காரணம்? அம்மா அரசபையில் என்னையே அத்தி அவன் அஞ்சாமல் என் சுயல் தீண்டி என் அழகம் தீண்ட அம்மா விரசையாளீர் இனம் படைத்த அந்த வேந்தர் இதோ தகாதேன விளம்பாதுவரை. அறம் என்றால் என்ன? அறம் என்றால் தர்மம். தர்மம். தர்மம் சூழ்ந்த சபையிலே எங்க மகாராணி பாஞ்சாலிய துரியோதனன் தம்பியாகிய துர்ச்சாதனனை விட்டு சரி காய்மாட்டி என்னும் பொன் சுரட்டு கோலினால் அலகாபாரமான கூந்தலை பற்றி 60ஆம் வகையிலே நிறுத்தி கொடையை அவுத்தாருமா. சரி அந்த அம்மா பக்கத்துல நான் இருந்தேன். சரி அந்த அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டது. வேதனைப்பட்ட அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு சாமாரில் முடி துணித்து புலனார் வெண்குருதி அது பொழியறத்தான் பொழுதெல்லாம் பிரித்த குயல் இனி பொருந்த முடிப்பேன் என்று அம்மன் எழுதி என்பதியாகி விமாட்சி கையில இருக்கும்படியான இருப்பு கதையினால் உன் தொடையை முறித்து உன்னை ரணகலத்திலே சாய்த்து உன் மார்பை பிளந்து குதிரைகளை எண்ணெயாகவும் பைகுச்செலவை தீப்பாகவும் மணிக்குடலை மல்லிகை புஷ்பமாகவும் அன்னைக்குதான் இந்த கூந்தலை முடிப்பேனே தவிர அது வரைக்கும் முடிக்க மாட்டேன்னு அவுத்து விட்டுட்டு போனேன். அவங்க தான் அவுத்து விட்டாங்க, நீயே அவுத்திருக்க. அந்த பாவி செய்த பொண்ணுக்கு சொன்னா பொண்ணுக்கு துணி எடுத்துடும். ஒரு வீட்டுல ஒரு மாமியா மருமவ இருக்கிறோம். ஒரு மருமவ தாலி அறுத்துட்டு மாமியா பொட்டு பூ வைப்பாளா? மருமாவளே இந்த மாதிரி இருக்கிறாளே. அந்த பொட்டு பூ வைக்க மாட்டா. நல்ல மவராஜ். நம்ம மருமவளுக்கு இல்லாத அளவு நம்மளுக்கு எதுக்கு? அதே மாதிரி அந்த பாஞ்சாலி அம்மன் பக்கத்துல நல்லவங்க வைக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட திரௌபதா தேவி என்னைக்கு கூந்தல் முடிக்கின்றாரோ அவன் சபதம் எப்போது நிறைவேறுகிறதோ அப்போதுதான் நம்முடைய கூந்தலை முடிக்க வேண்டும். அன்னைக்குதான் தயாரம் தர வேண்டும் என்று நானும் அப்பயே அவுத்து விட்டுட்டம்மா. பாத்தியா, அந்த பாஞ்சாலி அம்மன் மாதிரி இந்த அம்மாவும் பேசுது. சரி என்ன அம்மா அம்மா ஒரு வருஷம் மட்டிலும் எனக்கு உண்ண உணவும் உடுத்துவதற்கு ஆடையும் கொடுத்தால் சரி. ஆனா ஒரு வருஷ காலம் ஒரு வருஷம் கிடையாது. நீ எத்தனை வருஷம் ஆயுள் முழுக்க கூட என்கிட்ட வேலைக்கு நான் அவனை எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லம்மா, ஆனா ஒரு விஷயமாச்சே. என்னது? அதாவது மாட்டுக்கார பிள்ளைய நம்பி மாட்டுக்கார பிள்ளைய காலை வாரி அடிச்சாங்களாம். ஆமா, அந்த மாதிரி காலமா அவங்களுக்கு நான் தொண்டு புரிஞ்சு வந்துட்டேன். சரி, பங்காளி கொடுமையால எங்கேயோ ஒரு ஆண்டு காலம் மறைமுகமா இருக்காங்க. அவங்க நாட்டுக்கு வந்த உடனே நான் அவங்களுக்கு தான் பணிமாதாக நான் போவேனே தவிர நான் அங்க இருக்க முடியாது. ஒரு வருஷம் இருக்கேன். ஆனா ஒரு வருஷம் என்ன 10 வருஷம் அதான் நான் சொல்லிட்டுனே இருக்க மாட்டேன். என்ன வேலை? என்ன வேலையா? வா மின்னலையின் வழி உள்ள வேந்தனே என்ன முன்னே திரும்பிய என் மனையில் எனக்குள்ள அலங்காரம்
எந்திரிக்கிறேன் 4 மணிக்கெல்லாம் எந்த சாணம் போட்டு கூட்டி அள்ளிட்டு கோலம் விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு ஜாமான் விளக்கிட்டு தண்ணி மொண்டுட்டு நீங்க என்ன வேலை சொன்னாலும் அந்த வேலையில இங்க பாரு அந்த வேலைலாம் உனக்கு கிடையாது. அதாவது எனக்கு தினமும் அலங்காரம் செய்வது தான் உன்னுடைய வேலை. என் மவளா இருக்க முடியாத ருத்தரிக்கும் எனக்கும் நீ தினந்தோறும் அலங்காரம் செய்து, அதாவது பக்கத்துல ஒரு வனம் இருக்கு, அங்க போயிட்டு மலரை கொய்து அந்த மலரை கட்டி எமக்கு பூச்சி விடுவது, நகைநாணம் போடுவது, என் மகனுக்கும் பூச்சி விடுவது, அவளுக்கும் நகைநாணம் போட்டு எங்களுக்கு வீட்டு வேலை எந்த வேலையும் கிடையாது. உனக்கு உங்களுக்கு 2 வனம் இருக்கிறது, உத்தியோக வனம், சிங்கார வனம். அந்த வனத்துக்கு செல்லணும், அந்த நந்தவனத்திலே மலர் எடுத்துட்டு வரணும், அதை சரந்தொடுக்கணும், மகளாகி உத்தரிக்கு சிக்கர கூந்தலை புறபையும் போல் மலர் சூடணும். உங்களுக்கு நான் அதே மாதிரி எனக்கு அதே மாதிரி செஞ்சு பணிவிடை செய்யணும். நீ மத்த வேலை கிடையாது, பணிப்பெண் வேலை நீ செய்யணும். ஆமா ஆமா அப்படியா? சரி அம்மா வா.